சிவசைலம் என்ற ஊரில் மிகவும் ஏழ்மையான 2 அந்தணர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். படிப்பறிவில்லாத இவர்கள் அவர்களின் தந்தையிடம் ஜோதிட கலையை கற்றுக்கொண்டு அந்த ஜோதிட கலையின் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் தங்களது வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார்கள். இதனால் அவர்கள் குடும்பத்தை வறுமை விடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில் சகோதரர்கள் இருவரும் நேர்மையான வழியில் பணம் சம்பாதித்தால் நம்மால் முன்னுக்கு வர முடியாது என்று முடிவு செய்து குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க திட்டம் போடுகின்றனர். உடனே தங்களது ஊரில் இருந்து வெகு தொலைவில் இருக்கும் மீனவ கிராமம் ஒன்றிற்கு இந்த 2 சகோதரர்களும் செல்கிறார்கள். தலையில் மிகப்பெரிய தலைப்பாகை, நெற்றியில் சந்தன பொட்டு, கைகளில் ஜோதிட நூல்கள் என்று வித்தியாசமாக இருக்கும் இவர்களை பார்த்து அந்த மீனவர்கள், ஐயா, தாங்கள் இருவரும் யார் என்று கேட்கிறார்கள். அப்போது இந்த சகோதரர்கள் இருவரும், நாங்கள் தேவலோகத்தில் இருந்து வந்திருக்கும் தூதர்கள், உங்கள் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க சொல்லி இறைவன் எங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்று பொய் சொல்கிறார்கள். வெகுளியான அந்த மீனவ மக்கள் இவர்கள் இருவரும் சொல்வதை நம்பி தங்கள் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதற்காக இவர்களிடம் வருகிறார்கள். அப்படி தங்களை தேடி வரும் மீனவ மக்களை தங்களது ஜோதிட அறிவால் இவர்கள் மிக சுலபமாக ஏமாற்றுகிறார்கள். போதாக்குறைக்கு மந்திரம், தந்திரம், மாந்திரீகம் என்று தொடர்ச்சியான யாகங்களையும் செய்து அந்த மீனவ மக்களை மொத்தமாக ஏமாற்றுகிறார்கள். இப்படியே சில மாதங்கள் கடந்த நிலையில் அந்த சகோதரர்கள் இருவரிடமும் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர துவங்கிவிட்டது. ஒரு சில மீனவ மக்கள் இவர்கள் சொல்லும் வார்த்தைகளை தெய்வ வாக்காக எண்ணி தாங்கள் குடியிருக்கும் வீட்டை கூட விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து இவர்களிடம் கொடுத்துவிட்டு போகிறார்கள். இதனால் இந்த சகோதரர்கள் இருவரிடமும் தேவைக்கு அதிகமாகவே பணம் சேர்ந்து விடுகிறது. இந்த சூழலில் சகோதரர்கள் இருவருக்கும் சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. உடனே இந்த சகோதரர்கள் தங்களிடம் இருக்கும் மொத்த பணத்தையும் தங்க காசுகளாக மாற்றி ஒரு பையில் போட்டு எடுத்துக்கொண்டு ஊருக்கு கிளம்புகின்றனர். அப்படி வரும்போது அவர்களிடம் இருக்கும் பொன் மூட்டையை ஒருவர் மாற்றி இன்னொருவர் என்று சுமந்து கொண்டே வருகிறார்கள். ஆனால் அந்த மூட்டையில் இருக்கும் பணம் பாவம் செய்து சேர்த்த பணம் என்பதால் தன் சகோதரனை கொன்றுவிட்டு அந்த பணத்தை தானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் 2 சகோதரர்களுக்கும் ஏற்படுகிறது. அப்போது அந்த சகோதரர்களில் ஒருவன் தனது அண்ணனை பார்த்து, அண்ணா, இந்த பணம் எனது கையில் இருக்கும் போதெல்லாம் உன்னை கொன்றுவிட்டு இந்த பணத்தை நானே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்படுகிறது. ஆகையால் இந்த பாவப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம், மொத்தமாக நீயே எடுத்துக்கொள் என்று இளைய சகோதரன் கூறுகிறான். உடனே அந்த மூத்த சகோதரனும் தனது தம்பியை பார்த்து, சகோதரா, எனது கையில் பணமூட்டை இருக்கும் போது எனக்கும் இதே மாதிரியான ஒரு சிந்தனை தான் தோன்றியது. ஆகவே எனக்கும் இந்த பணம் வேண்டாம், இந்த பணத்தை எங்காவது வீசி விடலாம் என்று சொல்கிறான். உடனே சகோதரர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்து இந்த பணத்தை தெருவில் எங்காவது போட்டுவிட்டால் வேறு யாராவது எடுத்து சென்று விடுவார்கள் என்று நினைத்து தங்கள் வீட்டுக்கு பின்புறம் இருக்கும் குப்பை தொட்டியில் இந்த பொன் மூட்டையை எரிந்துவிட்டு வீட்டுக்குள் வந்து விடுகிறார்கள். இந்த சூழலில் அன்று இரவு மூத்த சகோதரனின் மனைவி குப்பை கொட்டுவதற்காக வீட்டிற்கு பின்புறம் செல்கிறாள். அப்போது அங்கிருக்கும் குப்பை தொட்டியில் பொன் மூட்டை ஒன்று பிரிந்து கிடப்பதையும் அதிலிருந்து பொற்காசுகள் சிதறி கிடப்பதையும் அவள் பார்த்து விடுகிறாள். உடனே அதில் கிடக்கும் அனைத்து பொற்காசுகளையும் தனது சேலை முந்தானையில் எடுத்து வைத்துக் கொண்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள் கொண்டு சென்று விட வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். அப்போது இளைய சகோதரனின் மனைவியும் குப்பை கொட்டுவதற்காக வீட்டிற்கு பின்புறம் வந்து விடுகிறாள். அப்போது அங்கே மூத்தவனின் மனைவி நிற்பதையும் அவள் சேலைக்குள் எதையோ மறைப்பதையும் இளையவனின் மனைவி பார்த்து விடுகிறாள். உடனே அவள் வேக வேகமாக சென்று சேலைக்குள் என்ன மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று மூத்தவனின் மனைவியிடம் கேட்கிறாள். அவள் கேட்டதை பார்த்து அதிர்ந்து போன மூத்தவனின் மனைவி, பொற்காசுகள் நம்மிடம் இருப்பது இவளுக்கு தெரிந்துவிட்டால் மொத்த பொற்காசுகளையும் இவளும் இவளது கணவனும் எடுத்துக் கொள்வார்கள் என்று நினைத்து குப்பையில் கிடந்த கத்தி ஒன்றை எடுத்து இளையவனின் மனைவியை குத்தி சாய்த்து விடுகிறாள். தனது மனைவியின் அலறல் சத்தம் கேட்டு இளைய சகோதரன் குப்பை மேட்டுக்கு ஓடி வருகிறான். இவன் ஓடி வருவதை பார்த்துவிட்ட மூத்த சகோதரனின் மனைவி என்ன செய்வதென்று தெரியாமல் கையில் இருக்கும் கத்தியால் தன்னைத்தானே குத்தி கொண்டு மாண்டு போகிறாள். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சகோதரர்கள் இருவரும், நாம் பாவம் செய்து சேர்த்த பணத்தை வழியில் எங்காவது வீசிவிட்டு வந்திருந்தால் நமது மனைவிகள் உயிரோடு இருந்திருப்பார்களே என்று நினைத்து கதறி அழுகிறார்கள்.